இந்நேரம் சஞ்சய் நீ பண்ணதை ப்ரூவ் பண்ணிருந்தா அதுக்கப்புறம் அந்த குடும்பத்து பக்கமே வந்திருக்க முடியாது. எனக்கும் சஞ்சய்க்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் கூட கேன்சல் ஆயிருக்கும். நான் அந்த அளவுக்குலாம் யோசிக்கல பிரீத்தி. இதெல்லாம் நான் ஃபியூச்சர் அண்ட் பிரிகாஷனுக்காக தான் பண்ணேன். எவ்வளவு சீக்கிரட்டா இருக்கணும்னு நினைச்சேன், அது இந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. எதையுமே தெளிவா பிளான் பண்ண மாட்டியா நீ? அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிருந்தா நான் அதை அட்வைஸ் கொடுத்திருப்பேன். ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? விடு, அதான் பிரச்சனை எதுவும் ஆகல. ஆண்டி இப்ப மானசா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க, அதனால நாம தப்பிச்சோம். ஆனா இது எப்பவும் நிலைக்காது அபி. ஏன்னா வீட்ல இருக்கிற மத்த எல்லாரும் நமக்கு எதிராக தான் யோசிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த விஷயத்த மறுபடியும் தோண்டி எடுத்து விசாரணை பண்ணுவாங்க. அப்படி பண்ணா நீ மாட்டிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப என்ன பண்றது? இந்த விஷயத்த மறக்கிற அளவுக்கு இதை விட பெருசா ஒரு சம்பவத்தை உடனே நடத்தணும் நம்ம. என்ன பண்ண சொல்ற? என்னடி இப்படி எல்லாம் யோசிக்கிற? இப்படி எல்லாம் யோசிக்கலன்னா அப்புறம் நான் அந்த வீட்டு மருமகளா ஆக முடியாதுமா. இந்த பிளான் எனக்கு ஓகே. இது வொர்க் அவுட் ஆகுமா? அத நான் பாத்துக்கிறேன், நீ சொன்னதை மட்டும் செய். உண்மையா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அபிய குற்றவாளின்னு சொன்ன. இப்ப அதெல்லாம் தாங்கிக்க முடியாம அவன் சாகர அளவுக்கு போயிட்டான். இதுக்கு மேலயும் யார் சரி யார் தப்புன்னு உனக்கு புரியலனா நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே இல்ல. ஓ, உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். யாராவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, நடக்கிறதே வேற. அத்தைக்கு உண்மை தெரியற வரைக்கும் அவங்க இப்படிதான் கோவப்படுவாங்க. அதுக்கு நாம வருத்தப்படக்கூடாது. முதல்ல நான் மானச கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும், இல்லைன்னா போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு நிமிஷம் வாணி, நான் சொல்றது கேளுங்க. இங்க மானசா யாருமா? மேடம், உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். யாரு மானசான்னு கேட்டேன். நான் தான் மானசா. என்ன விஷயம்? கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துங்க. மேடம் மேடம் மேடம், அவ எந்த தப்புமே செய்யல, அவளை விட்டுருங்க மேடம். ஒருத்தன் சூசைட் நோட்ல இவ பேரை எழுதி வச்சுட்டு பாய்சன் சாப்பிட்டுருக்கான். அவங்க ஃபேமிலி இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எப்படிமா விட்டுட்டு போக முடியும்? மேடம், அவன் ஏன் வைஃப் பேர் எழுதிட்டு சூசைட் பண்ணிட்டானா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் மேடம்? இது எல்லாமே டிராமாவா தான் இருக்கும். அவன் நல்லவனே கிடையாது. அவன் பாய்சன் குடிச்சிருக்க மாட்டான். நீங்க முதல்ல அவனை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. ஓ, நான் எப்படி டியூட்டி பார்க்கணும்னு எனக்கே சொல்லி தெரியா? வாமா மேடம், வாமான்னு சொல்றேன். ப்ளீஸ் மேடம். மேடம் விடுங்க மேடம். உள்ள போ மேடம், போ உள்ள. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் நான் சொல்றத கேளுங்க மேடம். அவன் ஒரு ஃப்ராட் மேடம். அவன் நல்லவனே கிடையாது. அவன் ரொம்ப தப்பான ஆளு மேடம். நான் விரும்பினவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக அந்த சூசைட் டிராமா பண்ணி என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் மேடம், என்ன ரிலீஸ் பண்ணிட்டு அவனை நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க மேடம். எல்லாம் விசாரிச்சுட்டு தான் நான் உன்னை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு மேடம். நான் யாரு பொண்ணுன்னு தெரியாம நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க.
இது மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? நீங்க இந்த ஸ்டேஷன்லயே வேலை செய்ய முடியாது. என்ன மிரட்டுறியா? உன்னை அரெஸ்ட் பண்ண விஷயம் உன் அம்மாவுக்கு தெரியும். அங்க அப்படி எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அவங்கதான் உன்னை தான் பொண்ணே இல்லைன்னு தலை முழுகிட்டாங்களாமே. மானசா, அப்புறம் ஏன் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு இருக்க? மானசா, மனசா ஏமா, அமெரிக்காவில பிசினஸ் பண்ற அவரை விட்டுட்டு இவனை போய் நீ கல்யாணம் பண்ணிருக்கிய, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்ப பாரு இவன் உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கான்னு. மேடம், இது எங்க லைஃப், யார் கூட வாழணும்னு நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம். இத பத்தி பேச உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஸ்டேஷன் வரைக்கும் வந்தா எல்லாரும் தான் பேசுவாங்க. அவங்க ஃபேமிலி எதிர்த்து கல்யாணம் பண்ணதுனால உதவி பண்ண யாரும் இல்லைன்னு நினைச்சு இந்த மாதிரி பழி வாங்குறாங்க மேடம். ப்ளீஸ் அவன் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. மனச பாவம் மேடம், ரொம்ப வசதியா வாழ்ந்த பொண்ணு, அவளுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்ல. ப்ளீஸ் மேடம், என்ன வேணா ஜெயில வச்சிருங்க, அவளை விட்டுருங்க மேடம். உங்க கால வேணா விழுகிறேன். மாமா, விடு. என்ன பண்ற? அண்ணே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் கெஞ்சறதுனால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பையன் வீட்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சு. இனி எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க. அது வரைக்கும் இவ லாக்அப்ல தான் இருப்பா. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், அவளை வெளியே விடுங்க மேடம். மேடம் மேடம், அபி எழுதின சூசைட் நோட்டை நான் இப்பவே பார்க்கணும். அதெல்லாம் நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம், அங்க வந்து பாத்துக்க. மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்களும் ஒரு பொண்ணு. சொல்லுங்க மேடம். நான் சொன்ன மாதிரி அவளை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிட்டீங்களா? ஆமா மேடம், இப்ப அவ லாக்அப்ல தான் இருக்கா. ம். என்ன பண்ணா அவ புருஷன்? அவனும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணாங்க மேடம். கெஞ்சி பார்த்தாங்க, கடைசி வரைக்கும் நான் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஃப்ரெண்டா? ஆமா மேடம், ஒரு பொண்ணு. அவ பேரு? பேரு வாணியா? இல்ல மேடம், வேற ஏதோ பேர் சொன்னாங்க. வித்யா வித்யா அவ பேர் வித்யா மேடம். அவ அங்க இருக்காளா? இப்பதான் மேடம் கிளம்பி போறா. அவளை உடனே ஸ்டாப் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு போட்டோவாத எடுங்க. ஒரு நிமிஷம் மேடம். எங்க போனா அவ? சாரி மேடம், அவ போயிட்டா. போட்டோ ஏதாவது இருக்கா? போட்டோ எதுவும் இல்ல மேடம். ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம். நாளைக்கு கோர்ட்டுக்கு 2 பேரும் கண்டிப்பா வருவாங்க மேடம், அங்க பாத்துக்கலாம். சரி வைங்க. இந்த விஷயத்த முதல்ல ஆண்டி கிட்ட சொல்லணும். அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? சாரி மேடம், அது உங்க பொண்ணுன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். அவ என் பொண்ணே இல்ல, அவளை நான் தலை முழுகிட்டேன். உங்க கோபம் எனக்கு புரியுது மேடம், ஆனா எனக்கு தெரியாது மேடம். சாட்சி கையெழுத்து போட்டது யாரு? அந்த பையனுக்கு சாட்சியா 2 பசங்க வந்திருந்தாங்க. உங்க பொண்ணுக்கு சாரி மேடம், அந்த பொண்ணுக்கு சாட்சியா வேற ஒரு பொண்ணு வந்துச்சு மேடம். அந்த பொண்ணு தான் கையெழுத்து போட்டுச்சு. அவ பேர் என்ன? பேரு சரியா ஞாபகம் இல்ல மேடம். நீங்க ரிஜிஸ்டர் பண்ண ஃபைல்ல அவளோட கையெழுத்து இருக்கும்ல? இருக்கு மேடம், அதான் கையோட எடுத்துட்டு வந்தேன். அவங்க பேரு வித்யா மேடம். வித்யா 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 வித்யா.
இந்த ஒரு பேரால இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சு. அவ முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. ஆனா அவளால தினம் தினம் இந்த வீட்ல பிரச்சனைய சந்திச்சிட்டு இருக்கேன். என்ன வேணுமா அந்த வித்யாவுக்கு? ஏன் இப்படி மறைஞ்சிருந்து என்ன பழி வாங்குறா? நிம்மதியா ஒத்துமையா இருந்த என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டா. விஜய், அந்த ரெஜிஸ்டர் எடுத்து அவர்கிட்ட காட்டு, சந்தோஷப்படட்டும். இவரு நல்லவன் நல்லவன்னு யார தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாரோ, யார இந்த வீட்டு மருமகளை ஆக்கணும்னு துடிச்சாரோ, ஆமாமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவ ஸ்கூலுக்கே போனதில்ல. தாத்தா அவளுக்கு கொடுத்த சொத்து பத்திரத்துல கூட அவ கை நட்டு தான் வச்சிருந்தா. அப்படி இருக்கும்போது அவ கையெழுத்து போட்டிருக்க சான்ஸே இல்லம்மா. இது வேற யாரோ ஒரு பொண்ணாதான் இருக்கணும். இல்ல ஆண்டி, எல்லாரும் சேர்ந்து உங்களை குழப்புறாங்க. இது அந்த வித்யாதான். அதான் அவளுக்கு கையெழுத்து போட தெரியாதுன்னு தெளிவா சொல்றாங்களே பிரீத்தி. நீதான் எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க. அவளை தவிர வித்யாங்கிற பேர்ல வேற யாரு மானசாக்கு ஹெல்ப் பண்ண போறா? அது கார்த்திகோட ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல. ஏன் வித்யான்ற பேர்ல அவ ஒருத்தி மட்டும் தான் இருக்காளா? இல்ல, நீங்க எல்லாரும் சேர்ந்து குழப்ப பாக்குறீங்க. இவ அந்த வித்யாதான். அவ தான் கையெழுத்து போட்டிருக்கா. அதான் எப்படின்னு கேக்குறோம். ஆண்டி, வி இத் யா 3 எழுத்து, ரொம்ப ஈஸி. இத்தனை வருஷமா கை நாட்டு போட்டுட்டு இருக்கிறவ இப்போ கையெழுத்து போட கத்துட்டு இருந்திருக்கலாம்ல. இந்த காலத்துல படிச்சவங்க யாருமே பெரும்பாலும் தமிழ்ல கையெழுத்து போடுறது இல்ல. இது தமிழ் கையெழுத்தா இருக்கு. அவ கத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்கா. இதுதான் உண்மை. உன் கற்பனை எல்லாம் உண்மையாகாது பிரீத்தி. எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங்கான ஆதாரம் வேணும். அந்த வித்யா தான் கல்யாணம் பண்ணி வச்சான்னு ப்ரூவ் பண்ண உங்ககிட்ட வேற என்ன ஆதாரம் இருக்கு? இத பாருங்க மேடம், கல்யாணம் நடந்த அன்னைக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்த எல்லாரோட முகமும் சிசிடிவி கேமரால ரெஜிஸ்டர் ஆயிருக்கும்ல? ஆமா மேடம். பிரீத்தி, நீ இவர் கூட போய் அந்த சிசிடிவிய கம்ப்ளீட்டா செக் பண்ண. அவ அங்க வந்திருந்தா கண்டிப்பா அவளோட இமேஜ் அதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பு. சூப்பர் ஐடியா ஆண்டி. இனிமே அவளால தப்பிக்கவே முடியாது. சார் வாங்க. சாரி மேடம், ஆபீஸ்ல சிசிடிவி எதுவும் ஒர்க் ஆகல மேடம். எல்லாமே கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், இப்போதான் புதுசா டெண்டர் விட்டுருக்கோம். மறுபடியும் ப்ராசஸ்க்கு வர 1 மாசம் ஆகும் மேடம். என்னங்க நீங்க? ஒரு பேசிக்கான விஷயம் இது கூட உங்க ஆபீஸ்ல இருக்காதா? இருந்துச்சு மேடம், அன்பார்ச்சுனேட்லி ரிப்பேர் ஆயிடுச்சு மேடம். ச்சே. அவளோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு மேடம். ஆள் எப்படி இருந்தா? இருக்கு மேடம். மறுபடியும் அவளை எங்கேயாவது பார்த்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மேடம். மேடம், நான் கிளம்புறேன் மேடம். சஞ்சய், விஜய், அம்மா, நீங்க 2 பேரும் எங்க தேடுவீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த வித்யா என் கண்ணு முன்னாடி நிக்கணும். அவ கொடுத்த பணத்தை வட்டியோட அவ முகத்துல விட்டு எறிஞ்சிட்டு அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும்
எந்த உறவும் இல்லைன்னு நான் சொல்லணும். சரிங்கம்மா. ஆனா இப்போ அத்தையை எல்லாரும் வில்லி மாதிரி பாக்குறாங்க. அது தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். மானசா விஷயத்திலயும் அவங்க கோபம் நியாயம்தான். ஏன்னா அவ மேல அத்தை கண்மூடித்தனமா நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதெல்லாம் உடைச்சிட்டு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா எந்த அம்மாக்கு தான் கோபம் வராது? என்னதான் நான் உன் மேல அவ்வளோ பாசம் காட்டினாலும் உன்னை வெறுத்து ஒதுக்குற வேதா மேல நீ இவ்வளோ பாசம் வச்சிருக்கிய. என்னை விட நீ அவளை ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு நீங்க 2 பேருமே முக்கியமாமா. என்ன நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அது அவ்வளவு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவ உன்னை கண்டுபிடிச்சு பழி வாங்குறதுலயே குறியா இருக்காமா. இதுக்கு என்னதான் முடிவு? நானே அத்தை முன்னாடி போய் நான் தான் வித்யா, இத்தனை நாள் வாணின்னு போய் சொல்லி இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறது தான் மாமா இதுக்கு முடிவு. அப்பா ப்ளீஸ்ப்பா, வித்யா கிட்ட சொல்ல வேணும்னு சொல்லுங்கப்பா. இப்ப அதுக்கான சிச்சுவேஷன் இல்லப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. விஜய், என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நானும் வித்யாவும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்ட போறோம். என்ன சொல்றீங்க? வேதா கிட்ட வாணி தான் வித்யாங்கிற உண்மையை சொல்ல போறோம். மானசா கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு போன அதிர்ச்சியில இருந்தே வேதா இன்னும் மீளல. அப்படி இருக்கும்போது நீங்க இப்ப இந்த உண்மையை சொல்லிதான் ஆகணுமா? நீங்க பிரச்சனையை முடிக்க நினைக்கல, புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்க போறீங்க. இந்த உண்மையை அவளால தாங்கிக்கவே முடியாதுங்க. யாரும் தயவு செஞ்சு வேதா கிட்ட சொல்லிடாதீங்க. சஞ்சய், விஜய், அம்மா வந்து வித்யா எங்கன்னு கேட்பாங்க. அவங்க கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலையே. சொல்லுங்கம்மா. நான் என்ன சொல்றது? நீங்க தான் சொல்லணும். எங்க அவ? யாருமா? யாரா? இன்னைக்கு காலையில அந்த வித்யாவை கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு நான் சொன்னேனே, மறந்துட்டீங்களா? உன் கண்ணு முன்னாடியே நிக்கிற ஒருத்திய அவங்க எப்படி வேதா தேடி கண்டுபிடிப்பாங்க? என்னக்கா, உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது வேதா. நானும் அவளை பார்க்கதான் ஆர்வமா இருக்கேன். ஏன்டா அமைதியா நிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. எங்க அவ? நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிருக்கேம்மா, தேடிட்டு இருக்காங்க. இப்ப காலையில கூட ஒருத்தர்கிட்ட பேசினேன். எப்படி கண்டுபிடிச்சிடலாமா? இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். அவளை கண்டுபிடிச்சீங்களா இல்லையா அத சொல்லுங்க. இல்லம்மா, தேடிட்டு தான் இருக்கோம். அவ எங்க இருக்கான்னு எந்த தகவலும் தெரியலமா. ஒரு நாளை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா. ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா. ஒரு வாரமா? இன்னைக்கு அவ என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். இது ஒரு சின்ன வேலை. இத கூட உங்களால செய்ய முடியாதா? இல்ல, என்கிட்ட அவ போட்டோலாம் எதுவும் இல்ல. சரி, பரவாயில்ல. அவ எங்க இருக்கான்னு சொல்லு. சொல்லலன்னா இந்த அம்மா கொன்னுடும், சொன்னா அவர் கொன்னுடுவாரு. ஷோ, என்ன பண்றது? இங்கதான். லீலாவதி,
அப்பா வந்திருக்காரு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வித்யா வித்யாவை பத்தி இவங்க கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்களுக்கு நீ பண்ண நல்லதெல்லாம் போதாதா? வித்யா இப்பதான் இந்த ஊருக்கு வந்து நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த நிம்மதியை கெடுக்கலான்னு வந்தியா? உன் புருஷன் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கான்? வித்யா வாழ்க்கையில நீ நுழைஞ்சு ஏதாவது இடைஞ்சல் பண்ணனா பஞ்சாயத்தை கூட்டி உன்னைய தீர்த்து விட்டுருவேன்னு சொன்னானா இல்லையா? ஆமா சொன்னாரு. இப்ப அதையும் மீறி வித்யாவை பத்தி தாக்கல் சொல்றதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் பஞ்சாயத்து கூட்டணுமா? நான் விரும்பி ஒண்ணு இங்க வரல. இதோ இந்த பொண்ணுதான் என்ன போய் சொல்லி இங்க வர வச்சிருச்சு. இங்க வந்தா உங்க மருமக என்ன துப்பாக்கிய காட்டி மிரட்டி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன வேதா, துப்பாக்கியை வச்சு மிரட்டி உண்மையை வாங்கிடலான்னு பாக்குறியா? அது நடக்காது. நீ நினைக்கிற மாதிரி அந்த புள்ள வித்யாவை உன்னால அவ்வளவு சுலபமா பாத்திர முடியாது. அவ்வளவு சீக்கிரம் அவ முன்னாடி வரவும் மாட்டா. உன் பின்னாடி நின்னு அவன் நினைச்சதெல்லாம் சாதிச்சு நீ பண்ற தப்பெல்லாம் புரிய வச்சு உன்னை முழுசா திருத்தினதுக்கு அப்புறம் தான் அவ முன்னாடி வந்து நிப்பா. என்ன அவ திருத்துறாளா? என்ன நேருக்கு நேர் சந்திக்க திராணி இல்லாம பதுங்கி இருக்கிற கோழ அவ என்ன திருத்துறாளா? வீரங்கிறது நேருக்கு நேரா மோதி நீ பெரியவளா நான் பெரியவளான்னு ஜெயிச்சு காட்டுறதுல இல்ல. கெட்டது நடக்கும் போது எங்கிருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி நல்லது மட்டுமே நடத்தி காட்டுறது. அந்த வகையில என் பேத்தி வித்யா வீரமானவளா. என்ன சத்தியம்? வேற என்ன, என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறது, இவ குணத்தை மாத்துறது, அந்தல சிந்தலையா கிடக்கிற இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறது, இந்த மாதிரி நல்ல விஷயம்தான். இதெல்லாம் நடக்கும்போது நீயே அவளை பார்த்து தெரிஞ்சுக்குவ. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்துரு. உன் வீட்டுல விளக்கேத்த போற மகாலட்சுமிய பாக்குறதுன்னா சுலபமா நடந்துருமா? காத்திருக்கணும். நிலவதி, நாம போகலாமா? வா. ஒரு நிமிஷம். விஜய், அந்த லாக்கர்ல செக் புக் இருக்கு, அதை எடுத்து கொடு. உங்களுக்கு அவ பண்ணி கொடுத்த சத்தியத்துல ஒன்ன கூட நிறைவேற்ற போறது இல்ல. அதையும் பார்க்கலாம். பார்க்க தானே போறீங்க? இதுல அவ கொடுத்த பணத்துக்கு வட்டியோட செக் எழுதிருக்கேன். இத அவகிட்ட நீங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என் குடும்பத்தோட நல்லது கெட்டதுன்னு எதுலயுமே அவ தலையிட கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அதையும் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. என் பேர அவ கழுத்துல தாலி கட்டும் போது நீ அவளை பாப்பல்ல, அப்ப கொடுத்துக்க. இப்ப நான் வரவா? நான் வரேன். வா. இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த வித்யா கொடுத்த பணத்தை வட்டியோட செட்டில் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா அத வாங்கிக்க அவ தயாரா இல்ல. அதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. இனி இந்த செக் அந்த சாமி படத்துக்கு முன்னாடி இருக்கும். என்னைக்கு அவ ஏன் முன்னாடி வந்து நிக்கிறாளோ அப்ப நான் அவகிட்ட இத கொடுத்துடுறேன்.
அது வரைக்கும் அவ உதவி பண்ண புராணத்தை இந்த வீட்ல இனி யாரும் பாட வேண்டாம். இதோட வித்யா சாப்டர் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கங்க. நீங்க நேத்தே இந்த வீட்ல வித்யாவை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதையும் மீறி நான் பேசுறேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொல்லு. அந்த வித்யா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து மானசாக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிருக்கா. அப்படி இருக்கும்போது அவ கண்டிப்பா கோர்ட்டுக்கும் வருவா. அவளை பாக்குறதுக்காக தான் நானே கோர்ட்டுக்கு போறேன். நீங்க அவகிட்ட ஏதோ செக் கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அவளை கையோட நான் கூட்டிட்டு வரேன். நீங்களே அவகிட்ட அந்த செக்க கொடுத்து அவகிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த கிளியரா சொல்லிடுங்க. இத நம்ம இப்படியே விட்டா அவ திரும்பவும் ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருப்பா. சார், என்னது சாரா? ஏய், என் பேத்திய தொட்டு தாலி கட்டியிருக்க. நீயும் எனக்கு வேற மாதிரி தாயா, தாத்தான்னு உரிமையா கூப்பிடு. என்னடா கோவப்படுவார்னு பார்த்தா பாசமா பேசுறாருன்னு பாக்குறியா? விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே முதல்ல எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனா உன்னை பத்தியும் நீ எந்த சூழ்நிலையில என் பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ வித்யா என்கிட்ட சொல்லுச்சியா. அதை கேட்ட உடனே உன் மேல இருந்த கோபம் மரியாதையா மாறிடுச்சியா. ஆமாய்யா, உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ள என் பேத்திக்கு கிடைக்க மாட்டாயா. ஒன்னும் கவலைப்படாத, என் பேத்திக்கு ஒன்னும் ஆகாது. அவளை வெளியில எடுத்துடலாம். ரொம்ப நன்றி தாத்தா. என்னப்பா நீ எனக்கு போய் நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு, அதை விடு. அந்த கடவுள் நம்மளெல்லாம் ஆத்துக்குவாரியா. சீக்கிரம் இறங்குமா. போ. தாத்தா, மானசா வந்துட்டா. கார்த்திக், மானசா, மானசா, தாத்தா. மனசா எதுக்கும் கலங்காதத்தா. கல்யாணம் முடிஞ்சு 2வது நாளே இப்படி போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல தாத்தா. இந்த ஒரு நாள் நான் ஏதோ நரகத்துல இருந்த மாதிரி இருந்தது தாத்தா. அழாதத்தா, தைரியமா இரு. தாத்தா நான் வந்துட்டல.